இந்த பாடலின் பொருள் பின்வருமாறு. இந்த பாடல் ஜேஷ்டை உள்ளிட்ட சக்திகளெல்லாம் சேர்ந்து வாமை எனும் சக்தியை எழுப்புவதாக அமைந்துள்ளது. இந்த பாடலில் எழுப்ப வந்த பெண்கள் கூறுகின்றனர், கோழிகள் சிலம்புகின்றன, அந்த ஓசை கேட்கின்றன. மற்றுமுள்ள பறவைகளெல்லாம் சிலம்புகின்றன. இறைவனுடைய திருக்கோயிலிலே நாகச் சின்னம் ஊதப்பட வெண்மையான சங்குகள் எல்லா இடங்களிலும் ஊதப்படுகின்றன. இவ்வாறு விடியல் பொழுது வந்துவிட்டது என்பதை இவைகளெல்லாம் உணர்த்துகின்றன. அதனை உணர்ந்து நாங்கள் தூக்கத்திலிருந்து எழுந்து ஒப்பில்லாத பேரொளி வடிவினராகிய இறைவனினுடைய ஒப்பற்ற கருணையையும் அவருடைய உண்மை புகழ்களையும் பாடிக்கொண்டு வருகின்றோம். இவற்றையெல்லாம் கேட்டும் இன்னமும் நீ தூங்கிக் கொண்டிருக்கின்றாயே என்று கேட்கின்றனர். இதற்கு முந்தைய பாடலில் அன்பு உடையவர்கள் இறைவனது திருப்பெயரையும் அவனுடைய அடையாளங்களையும் கேட்ட மாத்திரத்தில் அன்பு பெருகி உருகுவர் என்று அறிவுறுத்திய மாணிக்கவாசக சுவாமிகள் இந்த திருப்பாட்டில் அதிகாலை பொழுதில் இறைவனது புகழை பாடுவது கடமை என்று நமக்கு அறிவிக்கின்றார். அதற்கேற்றவாறு இந்த பாடலில் காலையில் சேவல் கூவுதலும் மற்றுமுள்ள பறவைகளெல்லாம் ஒலி எழுப்புவதையும் இங்கே வைத்து பாடியிருக்கின்றார். இவ்வாறு அஃறிணை பொருட்களெல்லாம் தூக்கத்திலிருந்து எழுந்து ஒலி எழுப்புகின்றன. அதேபோல அறிவுடைய மக்கள் பணியாளர்களாகிய அவர்களும் நாகச்சின்னங்களை ஊதியும் வெண் சங்குகளை ஊதியும் ஒலி எழுப்புகின்றனர். நாங்களும் கூட இறைவனின் புகழை பாடிக்கொண்டிருக்கின்றோம். இவற்றையெல்லாம் கேட்டும் நீ இன்னும் உறங்கிக் கொண்டிருக்கின்றாயே. உறக்கத்திலிருந்து எழுந்து சிறிதாவது உன்னுடைய வாயை திறக்க மாட்டாயா? பேச மாட்டாயா? எங்களுக்கு பதில் கூற மாட்டாயா? நீ உண்மையிலேயே உறங்கிக் கொண்டிருக்கின்றாயா அல்லது திருமால் போல் யோக நித்திரையில் இருக்கின்றாயா? திருமாலானவர் தன்னுடைய உள்ளத்திலே நம் தியாகராச பெருமானை வைத்து அஜபாயோகம் புரிந்து கொண்டிருக்கின்றாரே. நம்முடைய சிவபெருமான் திருமாலின் உள்ளத்திலே இருந்து அஜபா நடனம் ஆடிக்கொண்டிருக்கின்றாரே. அதைப்போல நீயும் யோக நித்திரை செய்கின்றாயா? நம்முடைய இறைவன் மேல் அன்பு வைத்து கொண்டே யோக நித்திரை செய்கின்றாயா? நம் பெருமான் ஊழி முதல்வனாக நின்ற ஒருவன் ஏழை பங்காளன், அவனை பாடமாட்டாயா என்று எழுப்ப வந்த பெண்கள் கூறுகின்றனர். இறைவனை அவர்கள் ஊழி முதல்வன் என்று பாடுகின்றனர். இறைவன் சிவபெருமான் மகா சம்ஹார காலமாகிய மா பேர் ஊழியின் பின்னரும் கூட இருந்து மறுபடியும் சிருஷ்டிக்கு காரணமாக இருப்பவன். அது மட்டுமல்லாமல் இறைவன் உலகத்திற்கு எல்லாம் வேறாகவும் உடனாகவும் இருக்கும் தன்மை உடையவன். அவனே சர்வ ஸ்வதந்திரன். இவ்வாறு இருக்கும் இறைவன் ஏழை பங்காளன். ஏழை என்றால் பெண். அது இங்கே அம்பிகையை குறிக்கின்றது. அம்பிகையை ஒரு பாகத்திலே வைத்திருப்பவன் இறைவன். அது எதற்காக எனில் உயிர்களுக்கெல்லாம் அருளுவதற்காக. இறைவன் உயிர்களுக்கு அருளும்போது சக்தியின் வழியேதான் அருளுவான் என்பது ஞான சாஸ்திரங்களின் கூற்று. எனவே உயிர்களின் குற்றங்களையெல்லாம் துடைப்பதற்காக படைத்தல் தொழிலின் முதல்வனாகவும் அங்ஙனம் பிறந்த உயிர்களை திரோதான சக்தியால் பக்குவப்படுத்தி பின்னர் திருவருளினால் ஆட்கொள்ளும் முறைமையினால் அவன் ஏழை பங்காளனாக அம்பிகை ஒரு பாகமாக இருக்கின்றான். இவ்வாறெல்லாம் நமக்கு கருணை செய்கின்றானே இறைவன், அவனை நீ பாடமாட்டாயா? இறைவனை பாடு என்று எழுப்ப வந்த பெண்கள் கூற, அதனை கேட்டு உறங்கிக் கொண்டிருக்கும் பெண் எழுந்து வந்து இவர்களோடு சேர்ந்து கொள்கின்றாள். இவ்வாறு இந்த 8வது பாடல் வரை நவசக்திகளும் துயில் எழுந்து இறைவனின் பிரபஞ்ச காரியத்திற்கு ஒருப்படுகின்றனர் என்பது குறிப்பு. நவசக்திகளும் துயில் எழும் அந்த குறிப்பு என்பது இந்த 8வது பாடலில் இருக்கும் ஆழியான் அன்புடைமை ஆமாறும் இவ்வாறோ என்ற அடியின் மூலம் பெறப்படுகின்றது. எவ்வாறு எனில், இந்த பாடல் ஜேஷ்டை எனும் சக்தி வாமை எனும் சக்தியை துயில் எழுப்புவதாக அமைந்திருப்பதாக நாம் முன்பே பார்த்தோம் அல்லவா?
இந்த வாமை என்ற சக்தி, இந்த பாடலில் துயில் எழுப்பப்படும் வாமை என்ற சக்தி அனந்த தேவநாயனாரை அதிஷ்டிக்கின்ற சக்தி. எனவே வாமை என்ற அந்த சக்தியை துயில் எழுப்புவதன் மூலம் அனந்த தேவரை நோக்கி கூறி, பின்னர் ஸ்ரீகண்ட ருத்ரர் வாயிலாக பிரகிருதி மாயையில் விகிருத்தியாக ஆன்ம தத்துவம் நடத்துவதன் பொருட்டு திருமாலை தொழிற்படுத்தும் சிவசக்தியை உணர்த்துகின்றது. எனவே இந்த திருப்பாட்டில் வாமையும் இதற்கு முன்னுள்ள 7 திருப்பாட்டுகளிலும் முறையே ஜேஷ்டை, ரௌத்ரி, காளி, கலவிகரணி, பலவிகரணி, பலப்பிரமதனி, சர்வபூத தமனி எனும் 7வரும் அவர்களுக்கு முன் உள்ளவர்களால் எழுப்பப்பட்டனர், உணர்த்தப்பட்டனர். நாம் ஏற்கனவே சொன்னது போல முதல் பாடல் தொடங்கும் பொழுது மனோன்மணி எனும் சக்தி அந்த முதல் சக்தியை துயில் எழுப்புகின்றாள். அந்த மனோன்மணி எனும் சக்தி பராசக்தியால் தூண்டப்பட்டு சர்வபூத தமனியை துயில் எழுப்புவதாக நாம் ஏற்கனவே பார்த்தோம். இவ்வாறு நவ சக்திகள் தொழிற்பட்டு பிரபஞ்சம் பஞ்சகிருத்தியம் படுமாறு இங்கே கூறப்படுகின்றது. இவ்வாறு தத்துவ பொருள் கூறுவதற்கு இடம் தருவது இந்த பாடலில் உள்ள ஆழியான் அன்புடைமை ஆமாறும் இவ்வாறே என்ற அடி ஆகும். இவ்வாறு நவ சக்திகளும் துயில் எழுப்பப்பட்டு இனி அடுத்த பாடலில் இறைவனின் பெருமைகளை இந்த நவசக்திகளும் ஒன்றாக கூடி பாடுகின்றனர். திருச்சிற்றம்பலம்.